ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? ஒடிசாவில் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி பொங்கலோ அந்த மாதிரி ஒடிசாவில் ரஜோ அப்படின்னு சொல்லுவாங்க. கடையும் 2 நாள் லீவு, அதனால் சரின்னு சொல்லி ஊருக்கு கிளம்பிட்டுருந்தோம். ஹஸ்பண்ட், நான், பசங்க. அம்மா வந்து வரலன்னு சொன்னாங்க, வீட்டிலே இருக்கிறதா சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்க மட்டும் போயிட்டுருந்தோம். வழியில் வந்து போகும்போது இந்த மாதிரி நடுவில் அங்கங்கே லேடிஸ்லாம் நின்றுட்டு ரஜோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இது என்னென்னா, வயசு பொண்ணுங்கள்லாம் இந்த மாதிரி நல்லா ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் குங்குமம், சந்தனம் இந்த மாதிரி வச்சுட்டு சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நின்றுட்டுருப்பாங்க ரோட் சைடில். இந்த மாதிரி சாமி ரெடி பண்ணி சைடில் வச்சு ரோட் சைடில் இந்த மாதிரி நின்றுட்டு வெத்தலைப்பாக்கு வச்சுருப்பாங்க. அதாவது அந்த வெத்தலைப்பாக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி நான் ஊருக்கு வந்து அப்புறமா காமிக்கிறேன். பசங்க வாங்கிட்டு வருவாங்க. அதை வந்து கொடுக்கணும். ஆனால் அந்த பொண்ணு வந்து காலி ஆகிடுச்சு, அது எடுக்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிச்சு. நானும் சரின்னு சொல்லிவிட்டு ரஜபானா எங்கே எப்படி இருக்குது காமிங்க அப்படின்னு சொல்லி காமிச்சா, இல்லை ரஜபானா எடுக்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிச்சு. சரின்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் வந்து காசு கொடுத்தாரு. நான் வந்து குங்குமம் வச்சுட்டு பசங்கள் வந்து நான் வந்து ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பசங்க வந்து ரத்த யாத்திரா டைமில் தேர் மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி, அதே மாதிரி தான் இந்த பசங்க லேடிஸ்லாம் ஒன்றா சேர்ந்து பண்ணியிருக்காங்க போல். நான் வயசு பசங்க இல்லையா, அதனால் பர்மிஷன் கேட்டுட்டு தான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பர்மிஷன் கேட்டேன். இந்த மாதிரி வீடியோ எடுத்துக்கலான்னா சரின்னு சொல்லி சிரித்தாங்க. அதுக்கப்புறமா ஹாப்பி ரஜோன்னு சொல்லிவிட்டு அவங்களும் சிரித்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். இந்த மாதிரி வழி ஃபுல்லாகவே வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு இடத்துல ஒரு குரூப்பில் நின்றுட்டுருப்பாங்க. அங்கே அப்புறமா வந்து கொஞ்சம் தூரம் கழித்து இப்போ இன்னொரு பசங்க வந்து ஒரு 4 பசங்க வந்து சாப்பிட போயிருப்பாங்க. அந்த டைமில் இவங்க நிற்பாங்க. அந்த மாதிரி மாற்றி தான். சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஊருக்குள்ளே வந்துட்டு பஜாரில் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ஊர் பக்கத்தில் பலங்கா மார்க்கெட்னு சொல்லுவேன் இல்லையா, அந்த ஊர் தான் அது. வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரும்போது வழியில் இவங்க தான் பப்படம் வைக்கான்னு சொல்லிட்டு நான் வீட்டில் இருக்கும்போது நிறைய வீடியோஸில் காமிச்சிருப்பேன். பசங்க ஸ்கூலில் படிக்கும்போது மதியான டைமில் வந்து அப்பளம் வாங்கி சாப்பிடுவாங்க இவங்ககிட்ட தான். அவங்க வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. ஊரில் வந்து அந்த வீட்டு எதிரில் இருக்கிற அந்த குளம் இருக்குது இல்லையா, அது வந்து ஃபுல்லாகவே காய வச்சுட்டு இருந்தாங்க. காய வச்சுட்டு எல்லாம் க்ளீன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஊருக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து வண்டியை வச்சுட்டு ஊருக்குள்ளே வந்தோம். சரியான வெயில். வீட்டுக்கு வரும்போது ஒரு 2:30 மணி கிட்டத்தட்ட ஆகிடுச்சு. வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா மாமியார் மாமனார் எங்கன்னு சொல்லி பார்த்தா, மாமியார் வந்து எங்கள் மாமனாருக்கு அதை அரைக்கிறதுக்கு போயிருந்தாங்க. மாமனார் வந்து படுத்துட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்டும் பசங்க வந்த உடனே எங்கள் மாமனாருக்கு வந்து கை கால் அமுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. 3 பேரும் மாற்றி ஆரம்பிச்சிட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்து அழுத்தி விட்டார். பசங்க 2 பேரும் மிதிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்கள் மாமியார் வந்து சாப்பிட்டுட்டு ஒரு 4 மணி போல் இருக்கும். இந்த மாதிரி பலாப்பழம் வந்து நல்லா பழுத்துட்டு இருந்ததுன்னு கொண்டு வந்தாங்க. அப்பா வந்து மதிப்பூர்லேருந்து கொண்டு வந்தாங்களாம். பூஜை பண்ணிவிட்டு வரும்போது யாரோ கொடுத்துருக்காங்க, அவங்க நிலத்தில் விளைஞ்சது அப்படின்னு சொல்லி. பலாப்பழத்தை பார்த்தா விடுவோமா, சரின்னு உடனே வந்து முகத்திறக்கெல்லாம் கழுவிட்டு தூங்கவே இல்லையே, உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக இது ஃபுல்லாத்தில் நான் வந்து 3/4 தான் சாப்பிட்டேன். ஹஸ்பண்ட் கொஞ்சமாக தான் சாப்பிட்டாரு. மீதியை வந்து வச்சுருந்தேன், நைட்டுக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இப்போ வந்து சாப்பிட முடியலை. ஃபஸ்ட்டு பார்த்த உடனே ஆசையாக சாப்பிட்லான்னு சாப்பிட்டா கிட்டத்தட்ட ஒரு 10 பீஸ் போல் சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் முடியலை, சரின்னு சொல்லி வச்சுட்டேன். ஏன்னா மத்தியானம் வந்து நான் சாப்பாடு சாப்பிடல. வரும்போது வீட்டில் வந்து ஸ்நாக்ஸ் மட்டும் தான் சாப்பிட்டு வந்திருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து அந்த பக்கம் வீட்டுக்கு போய் சாப்பிட வேண்டாம், நம்ம சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னார். ஏன்னா ரஜோ அன்றைக்கி ஃபஸ்ட் நாள் வந்து நான்வெஜ் அப்படின்றதுனால, அதுவும் சண்டே இருக்கிறதுனால எல்லாமே வீட்டில் நான்வெஜ் தான் செஞ்சுருப்பாங்க. இப்போ நம்ம வந்தோம்னா நமக்காக திரும்ப வெஜ்ஜு செய்ய வேண்டியிருக்கோம். அவங்களுக்கு எதுக்கு கஷ்டம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு வரும்போது வழியில் சாப்பிட்டு வந்துட்டோம். நான் வந்து எனக்கு எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு எனக்கு வயசு சரியில்லைன்னு சொல்லி, ஆனால் செம்ம ஸ்வீட்டுங்க, ஃபுல்லாக சக்கரை மாதிரியே இருக்குது. நான் சாப்பிட்டுட்டே இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் அப்புறமா சாப்பிட வச்சுட்டு வேறு யாரும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சிரித்தார். நான் சரிங்க நீங்கள் சாப்பிடுங்கன்னா ஒரு 2-3 போதும்னு சொல்லிட்டு சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிட்டு எல்லாம் ஒரு 3/4 போல் சாப்பிட்டுட்டேன். மீதி 1/4 வந்து வச்சுட்டேன். ஏன்னா பசங்க வந்து ஆல்ரெடி அந்த பக்கம் வீட்டிலேருந்து கொண்டு வரும்போது கேட்டதுக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க, போதும் அப்படின்னு சொல்லிட்டு 1-2 பீஸ் தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் வரவே இல்லை, வீட்டுக்கு வெளியவே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இவர் பாருங்கள், இதுதான் ரஜோ பண்ணோம். இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து எப்படி சாப்பிடுவாங்கன்னா, அது சக்கரை மாதிரி அதுக்குள்ளே அந்த இனிப்பெல்லாம் இருக்கும். அது எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லி ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டான். அவனுக்கு வந்து எங்கே இருந்தோ பார்த்துட்டான் போல், எல்லோரும் என்னமோ சொல்லியிருக்காங்க, அதனால் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு இதுலேயே வந்து அதை பிரித்து காமிக்க சொல்லிட்டு இருந்தான். ஹஸ்பண்ட் வந்து பிரித்து காட்டினார். ஒன்று வந்து 10 ரூபாவா 5 ரூபாவா தெரியல, இதில் ஸ்வீட் போட்டிருக்கோன்னு சொல்லியிருந்தாங்க. அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி, ஆமாம் ஏற்கனவே சொத்த பல், இது வேறு சாப்பிடு, நல்லா பல் வந்து சொத்த பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்புறமா ஹஸ்பண்ட் வந்து சரி பரவாயில்ல, ரஜோ பண்ண வந்து சாப்பிடுவாங்க எல்லாருமே, லேடிஸ்லாம் கூட சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னார். குழந்தைங்க அப்படின்றதுல இந்த மாதிரி கொடுப்பாங்க. இதுதான் ரஜோ பண்ணுங்க. இதுக்குள்ளே அந்த சாக்லேட்ஸ்லாம் இருக்கும், அந்த ஸ்பர்க்கிள்ஸ் மாதிரி கேக்கில் போடுவாங்களா அது மாதிரி. அதை வந்து நான் சரி சாப்பிட்டு பார்க்கட்டும்னு சொல்லிட்டு கொடுத்தேன். ஒன்று சாப்பிட்டுட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். ஈவினிங் வந்து இப்போ அந்த பக்கம் வீட்டுக்கு போனோம். விளக்கேற்றி சாமி பூஜை எல்லாம் பண்ணிட்டேன். பகவத்கீதை வந்து
இப்போ வாடகை வீட்டில் இருக்கோம் இல்லையா, அங்கே வச்சுருக்கேன். அதனால் படிக்கலை. சாமி பூஜை பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த பக்கம் வீட்டுக்கு கிளம்பணும். ஈவினிங் டைமில் ரஜோவில் வந்து ஈவினிங் டைமில் பொழுது போகக்கூடாது. அதாவது இருட்டாகிறதுக்கு முன்னாடியே சாப்பாடு சாப்பிட்றணும். நைட்டில் வந்து எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நைட்டில் சாப்பிடக்கூடாது. என்னென்னா தோசை, சப்பாத்தி, இட்லி இதெல்லாம் சாப்பிட்லாம். சாப்பாடு வந்து 6 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால நான் அந்த பக்கம் இருந்து குத்தியும் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. வந்ததுலேருந்து இன்னும் வரவே இல்லையேன்னு சொல்லி, அதுக்கப்புறமா வந்து அந்த கஞ்சி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. சரின்னு சொல்லி ஹஸ்பண்டை வந்து அந்த பக்கம் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் கிளம்பிட்டேன். பையனை வந்து கூப்பிட்டு அந்த பக்கம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா ஹஸ்பண்ட் வந்து எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு, அதாவது நம்ம ரஜம், பொங்கல், சாவித்திரி, நம்ம எப்படிக்கு பொங்கல் ரஜம் அப்படின்னும் போது நமக்கு சாவித்திரி, அதுக்கப்புறம் நிறைய இந்த பிரதமாஷ்டமி இந்த மாதிரி ஐட்டம்லாம், இந்த மாதிரி பூஜைகள் எல்லாம் வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். கொஞ்சம் ஐட்டம்ஸில் தான் வந்து கொடுப்பாங்க வீட்டிலேருந்து. அவல், அப்புறமா மிச்சர், பிஸ்கெட்டு, காய்கறி, பொருட்கள், புடவை, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம். அது வந்து எங்கள் வீட்டிலேருந்தே ஹஸ்பண்ட் வந்து கிளம்பிட்டார் பாருங்க, இங்கே நின்றுட்டுருக்காரு. ஹஸ்பண்ட் வந்து வண்டியில் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அங்கே போய் கொடுத்துட்டு வரதுக்காக முன்னாடி வண்டியில் வச்சுட்டு நின்றுட்டு இருந்தார். சின்னவனும் அவர் கூட தான் நின்றுட்டு இருந்தான். இவங்க வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்காங்களே, நான் நிறைய வீடியோஸில் காமிச்சிருப்பேன். அவங்கக்கிட்ட அப்படியே காலையில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு கொஞ்சம் பேசிகிட்டே கிளம்புனேன். அவங்க எங்கள் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், ஆமாம் ஆமாம் உங்கள் வீட்டுக்கு தானே, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் பையன் கூட நான் இந்த பக்கம் வீட்டுக்கு வந்தேன். எங்கள் மூத்தார் அங்கே நின்றுட்டு இருந்தார். மூத்தாருக்கும் தூரமாக இருந்து அப்படியே காலில் விழுந்துட்டு அப்படியே கிளம்பிட்டேன். உள்ளுக்குள்ளே போனால் அங்கே 3 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன ஓரக்குத்தி, அதாவது என்னோடய சொந்த ஓரக்குத்தி. இவங்க வந்து என் ஹஸ்பண்டோட பெரியப்பாவோட அவங்க மருமக. இவங்க வந்து இப்போ வந்தாங்கள்ல ஒரு அக்கா, அவங்களோட ஓரக்குத்தி, எங்கள் மாமியார். இவங்கெல்லாம் ஒன்றா நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. சரின்னு அங்கேயே கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சமையல் வேலை ஆரம்பிக்கணும் இல்லையா நைட்டுக்கு, அதனால் உள்ளுக்குள்ளே வந்தேன். இதுதான் வந்து வீடு இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, நாங்கள் வந்து 3/4 அந்த வீடு கட்டியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் கட்டலை, அந்த பக்கம் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து கவர்மெண்ட்லேருந்து காசு கொடுத்துருக்காங்க. யாருக்கெல்லாம் ஓடு வீடு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் மெத்த வீடு கட்டுறதுக்காக 1,00,000 எவ்வளோன்னு தெரில, 1 லட்ச ரூபா போல். அது ஃபஸ்ட்டு 40,000 இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த காசு வச்சு ஏற்கனவே இருந்த வீட்டில் இந்த சைட்லலாம் கொஞ்சம் உடச்சி அதெல்லாம் ரெடி பண்ணி இதை வந்து மெத்த வீடு கட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை அவங்க பையன் இது எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு இருந்தான். அவன் வேணான்னு சொன்னால் கூட கேட்கல. இருட்டாயிடுச்சு, பொழுது போயிடுச்சு, அதெல்லாம் கை வைக்காதுன்னா கேட்கல. அவன் பாட்டுக்கு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் வந்து விளக்கேற்றி சாமி பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க ஈவினிங்கில். நான் அந்த பக்கம் எங்கள் வீட்டில் ரூமில் விளக்கு ஏற்றிட்டு தான் வந்தேன். மாமியார் வந்து இந்த பக்கம் ஏற்றிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து இட்லி செய்யணும். இட்லி வந்து அரிசி மாவு யூஸ் பண்ணி எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். வெறும் அரிசி மாவு, வெறும் பச்சரிசியை கடையில் கொடுத்து பவுடர் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அது எப்படி வந்து ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லி காமிக்கிறேன். அதாவது நல்லா கழுவி காய வச்சு அரைச்சி கொண்டு வந்து வச்சுருக்காங்க, கல்லெல்லாம் இல்லாமல். இப்போ வந்து இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காமிக்கலாம். அதுக்கு முன்னாடி பசிக்குது, கஞ்சி சாப்பிட்டு வந்துடுறேன். எனக்கு என்னன்னு தெரியல, ஆப்ரேஷன் பண்ண டைமில் இருந்து அதுக்கப்புறமா என்னால் அந்தளவுக்கு பசி தாங்க முடியலை. லைட்டாக வந்து பசி தாங்கினாலுமே சம்டைம்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது. அதாவது கொஞ்சம் நெஞ்செரிச்சல் அந்த மாதிரி. அதனால் வந்து நான் ஆல்ரெடி ஒரு ரெமெடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நெஞ்செரிச்சல் வந்து சரியாகிறதுக்கு. அதை வந்து பார்க்கலாம். நல்லா வேலை செஞ்சால் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நேச்சுரல் ரெமெடிஸ்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் நல்லா வேலை செய்யும். அதனால் நான் வேலை செஞ்சிச்சுன்னா சொல்கிறேன். அதுக்கப்புறமா வந்து கேஸ் பிரச்சனை, வெயிட் லாஸ் பண்ணுறது, இது மாதிரி ரெமெடிஸ்லாம் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நான் யூஸ் பண்ண அப்புறமா எனக்கு நல்லா வந்து எல்லாமே வேலை செய்யும். இப்போல்லாம் ஆப்ரேஷன் பண்ண அப்புறமா சம்டைம்ஸ் ரொம்ப டைம் எடுக்குது. அதனால தான் வந்து நான் கொஞ்சம் லேட்டாக அப்லோட் பண்ணலாம், யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வச்சுருக்கேன் பெண்டிங்கில். அதுக்கப்புறம் எங்கள் சின்ன மாமியார் வந்து அவங்க அம்மா வீட்டில் இருந்து, அதாவது அவங்க மருமக வீட்டில் அம்மா வீட்டிலேருந்து ஸ்வீட்டு காய்கறிலாம் கொண்டு வந்தாங்களாம். அதை வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும் இல்லையா, அதை கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இதுதான் பச்சரிசி மாவுங்க. பச்சரிசி மாவை அரைச்சி கொண்டு வந்து அதில் வந்து தண்ணியை ஊற்றி அப்படியே ஊற வச்சு வச்சுருக்காங்க. இந்த பக்கம் வந்து உளுத்தம்பருப்பு அரைச்சி கொண்டு வந்துட்டு இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வந்து இதை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக உளுத்தம்பருப்பை மிக்சியில் தான் அரைச்சிருக்காங்க. இதை வந்து கையில் இப்படியே வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி அது நல்லா வந்து பொங்கி வரும். அதுக்கப்புறமா அரிசி மாவு போட்டு உடனே செய்வாங்க. இதை புளிக்க வைக்க மாட்டாங்க. பாருங்கள், இந்த அரிசி மாவு வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தாங்க இல்லையா, கட்டி கட்டியாக, அதை எடுத்து அப்படியே அதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஒடிஷாவில் வந்து புளிப்புத்தன்மை சாப்பிட மாட்டாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. இதை செஞ்ச உடனே வந்து தோசை செய்யணும், ஆனால் இட்லியும் செய்யலாம். இந்த அரிசி மாவு போட்டு செஞ்சால் தோசை, இட்லி எது நல்லா வரும்னு எனக்கு தெரியல. நான் பார்க்கலாம், ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ரை பண்ணல. உளுந்தும் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தேன், அது வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் இது வந்து செக் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்.
ஓகே, இது வந்து இவங்க ஃபஸ்ட்டு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணட்டும். ஆக்சுவலாக வீட்டில் வந்து ஏதோ பிரச்சனையா, அந்த பக்கத்து வீட்டில் எங்கேயாவது சண்டையா, அதை வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்படி அப்படின்னு சொல்லி நானும் சரி சரி கேட்டுக்கிட்டே வீடியோ பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக பண்ணணுமா. இந்த மாதிரி நல்லா பொறுமையாக வச்சு இப்படி தேய்ச்சி இப்படி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கசசி கொண்டு வந்துடுவாங்க. இப்போ வந்து இது இருக்கட்டும், அதுக்குள்ளே டீ போட்டு நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்துடலாம், அதுக்கப்புறமா இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து அப்படியே ஓரமாக வச்சாச்சு. ஆக்சுவலாக சாப்பிட்டுட்டு வந்து ஒரு 7 மணி போல் இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். 8:30 மணிக்கு செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வச்சுட்டு நான் வந்து தேங்காய் துருவ வந்துட்டேன். தேங்காய் வந்து துருவ சொன்னாங்க. தேங்காய் துருவி வெல்லம் வச்சு தான் இட்லி செய்யணும். ஏன்னா ஒடிஷாவில் வந்து புரோ இட்லி தான் மோஸ்ட்லி எல்லோரும் நிறைய சாப்பிடுவாங்க. அதனால் அதை செய்கிறதுக்காக தேங்காய் துருவ சொன்னாங்க. சரின்னு சொல்லி நானும் உட்காந்து தேங்காய் துருவிட்டு இருந்தேன். அவங்க வந்து டீ போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தேங்காய் துருவி அதில் வெல்லம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பூரணம் ரெடி பண்ணி ஆக்சுவலாக கடாயில் வச்சு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஆனால் அது வேண்டாம், லேட் ஆகுது, அப்படியே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காயோட இந்த மாதிரி வெள்ளத்தையும் நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி பிளேட்டில் எண்ணெய் தடவி ஆல்ரெடி வச்சுட்டாங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி தரேன், அது உள்ள மாவு ஊற்றி அதுக்கு மேலே எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்கிறேன்னு சொன்னாங்க. சரி நானும் உட்காந்துட்டு இருந்தேன், அவங்க பண்ணட்டும், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்போவுமே எந்த வேலையாக இருந்தாலும் இங்கே பொறுத்த வரைக்கும் எங்கள் மாமியார், அதாவது ஹஸ்பண்ட் வீட்டில், அதாவது பழைய வீட்டில் ஊரை குத்தி இருக்காங்க இல்லையா, அங்கே எதுவாக இருந்தாலும் அவங்க சொல்கிறது தான் வந்து செய்யணும். நம்ம வந்து எதுவுமே அதில் வந்து மிக்ஸ் பண்ணுறதோ ஆட் பண்ணுறதோலாம் பண்ணக்கூடாது. அவங்க எப்படி சொல்கிறாங்களோ நம்ம அப்படி தான் செய்யணும். ஜஸ்ட்டு இப்போ அவங்க அதை ஆட் பண்ணுறாங்கன்னா அப்படி பண்ணுவாங்க, ஓகே. நம்ம வந்து கேட்கணும், இவ்வளோ போதுமா, போதும், அது வேணுமா, இது வேணுமா, அது கேட்போம். அவங்க ஓகே சொன்னால் தான் போடணும். நம்மளாலாம் போட்டால் அது வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லிடுவாங்க. அது வந்து ஒரு கருத்து என்னென்னா, எனக்கு வந்து ஒடிஷா ஃபுட்டு சமைக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. ஆனால் மோஸ்ட்லி வந்து நான் நிறையவே கற்றுக்கிட்டேன் இந்த 5 இயர்ஸில். ஆனால் அவங்க வந்து எப்போவுமே ஒரே மாதிரி தான். அவங்க ஃபுட்டு வந்து எப்போவுமே சூப்பர், வேறு யார் செஞ்சாலும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் வந்து அவங்க சொல்லுவாங்க. அவங்களாம் சொல்ல மாட்டாங்க, எங்கள் மாமியார் வந்து சொல்லுவாங்க. சரி பரவாயில்ல, ஆனாலுமே அவங்க ஃபுட் நல்லாவே சமைப்பாங்க. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஒரு 1 ஹவர் போல் வச்சுருந்தாங்க. டீ எல்லாம் போட்டு கொடுத்துட்டு பாத்திரம்லாம் வளர்க்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மாவு வந்து இவ்வளோ கெட்டியாக இருந்தது. இதை வந்து அப்படியே எடுத்து தவால ஊற்றினாங்க. நான் வந்து இது இவ்வளோ கெட்டியாவா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இலையை வச்சு தான் வந்து அடுப்பு பற்ற வைக்கணும் இப்போ இந்த இலையை. அதனால் சரின்னு சொல்லி நீங்கள் ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உட்காந்து வீடியோ பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க நான் ஊற்றுறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை நீ நிறைய ஊற்றிடுவேன், அப்புறமா மிக்ஸ் ஆகி வெளியே வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்போ நீங்களே ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். இது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஊற்றி அதுக்குள்ளே வந்து அந்த வெல்லம் பூரணத்தை வச்சு செஞ்சுருவாங்க. ஆக்சுவலாக இதில் ஹைலைட் என்னென்னா சைட் டிஷ்ஷே இல்லாமல் இதை அப்படியே சாப்பிட்ணுங்க. இதில் எந்த சைட் டிஷ்ஷும் கிடையாது. ஏன்னா இனிப்பு இருக்காமா. ஹஸ்பண்ட் வந்து ஈவினிங்கு அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரும்போது அவங்க கஞ்சி வந்து சாப்பிட சொன்னனால கஞ்சி சாப்பிட்டுட்டு வந்துட்டார். ஏன்னா இவர் மத்தியானம் வந்து பூரி சாப்பிட்ருந்தாரு, காலையிலையும் கடையில் சாப்பிட்ருந்தாரு. அதனால் கஞ்சி சாப்பிட்ணுன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு கஞ்சி சாப்பிட்டுட்டு வந்துட்டார். பசங்களுக்கு வந்து பையனை சின்னவனை கூப்பிட்டுட்டு இருந்தாரா அக்கா. அதனால் சின்னவன் சாப்பிடும்போது ஹஸ்பண்ட் வந்து நீயும் கொஞ்சம் சாப்பிடுன்னு சொல்லி கேட்டாங்கனால எப்போவுமே ஹஸ்பண்ட் அவங்க வீட்டுக்கு வந்தால் சாப்பிட்றதில்ல. அதனால் கேட்டதுனால நான்வெஜ் தான் சாப்பிட மாட்டேங்க, வெஜ்ஜாச்சும் சாப்பிடுன்னு சொன்னோடனே ஹஸ்பண்ட் வந்து சரி கஞ்சி கொடுங்க அது போதும்னு சொல்லிட்டு கஞ்சி குடிச்சிட்டு வந்தார். வந்த அப்புறமா ஈவினிங் டைம் சாப்பிட்டுட்டதுனால நைட்டுக்கு எதுவும் சாப்பிட மாட்டேன்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு ஒரு 6:30 மணி போல் தான் வந்துட்டார். கொடுத்துட்டு உடனே அவங்க வீடு பக்கத்தில் தான். அதனால் கொஞ்சம் நேரத்துலேயே சாப்பிட்டுட்டு நான் சொன்னேன், ஏன் இவ்வளோ கம்மியாக ஏன் சாப்பிட்டான், எதுவுமே சாப்பிடல, கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சரிக்கா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி இப்படி மேலே வந்து இப்படி தான் ஊற்றுவாங்க. ஃபுல்லாலாம் கவர் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட்டு சும்மா அப்படி ஊற்றுனா போதும் அப்படின்ற மாதிரி ஊற்றி இது இப்படி வச்சுருவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் அடுப்பு எரியும். இந்த இலையை வச்சு தான் அடுப்பு, இது பக்கத்துலேயே உட்காந்து எரிய வைக்கணும். லைட்டாக வந்து கொஞ்சம் அப்படி தூரமாக வந்தோன்னா அது அடுப்பு அமைச்சு போய்டும். மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து போட்டு எரிய வைக்க வேண்டியிருக்கும். இது வந்து இலையை கொஞ்சமாக இப்படி குத்தி அதை வந்து லைட்டாக குத்தணும். வெளியே எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து உள்ளுக்குள்ளே அந்த இலையை போடும்போது உள்ளுக்குள்ளே அந்த ஃபஸ்ட்டில் இருந்து எரிஞ்சிட்டு இருந்த அந்த இலையை லைட்டாக சைடில் தள்ளி விடணும். இந்த மாதிரி இதில் நிறைய ட்ரிக் இருக்குது. ஆக்சுவலாக எனக்குமே இது நல்லாவே யூஸ் பண்ண தெரியும். ஏன்னா இந்த 5 வருஷத்தில் நல்லாவே கற்றுக்கிட்டேன். ஆனால் என்னன்னா வீட்டில் நான் யூஸ் பண்ணதில்லை இந்த இலையை. இந்த பக்கம் வீட்டில், எங்கள் வீட்டில், புது வீட்டில்
ஏன்னா மோஸ்ட்லி வந்து விறகு வந்து வாங்கி சமைப்போம். இந்த இலை வந்து பக்கத்துலேயே உட்காந்து நமக்கு இது பண்ணணும். அது வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு கரெக்டாக லைட்டாகவும் அமைஞ்சிருச்சுன்னா மறுபடியும் இது பண்ண வேண்டியிருக்கும். அதனால் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போது ஒரு 5 இட்லியும் கொஞ்சம் இந்த ஸ்வீட்டு ஒன்று, அதாவது எங்கள் சின்ன மாமியார் கொண்டு வந்தாங்க, அதில் ஒரு ஸ்வீட்டு, மத்தியானம் வச்சுருந்த பலாப்பழம் அது இருந்துச்சு. பசங்க வந்து தூங்கிட்டாங்க. 10 மணி இப்போ வீட்டுக்கு வரும்போது. அதனால தான் லைவே பண்ணல. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இங்கே வந்து லைவ் அந்தளவுக்கு ஃபோனில் நான் வந்து வீடியோ எடுக்கிறது எதாவது பண்ணேன்னா கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் எடுக்கிறதில்ல சரியா. சம்டைம்ஸ் லைட்டாக தான் எடுப்பேன். அந்த மாதிரி தான். அதுக்கப்புறமா நைட்டுக்கு வந்து நான் பலாப்பழம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து சுத்தமாக சாப்பிடவே இல்லை. 2 இட்லி போதும்னா, அவர் சைட் டிஷ் என்ன ஒன்றுமே இல்லையா அப்படின்னு கேட்டார். நான் வந்து முதல்லையே எங்கள் மாமியார்கிட்ட சொன்னேன், நான் இந்த பக்கமே சமைச்சிக்கிறேம்மா, இண்டக்ஷன்லாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் நல்லா இருக்காது, எங்கள் வீட்டில் வந்து அப்பா வந்து தப்பாக நினைப்பாங்க, தனியாக சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டா. அதுக்கப்புறமா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, அவங்க அங்கேருந்து வந்து இங்கே சமைச்சு தனியாக சாப்பிட்றாங்கன்னு சொல்லுவாங்க. வேணாம், ஏன் அவங்க பெரியவங்க, நீ தான் வந்து மதித்து அவகிட்ட போகணும் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லலை. ஏன்னா வீட்டிலேருந்து வரும்போதே இண்டக்ஷனும் பாத்திரமும் காய்கறி பருப்பு எல்லாமே வாங்கி கொண்டு வந்திருக்கேன். அந்த பக்கம் இப்போ 3 நாளைக்கு நம்ம இங்கே இருக்கிறோன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு வந்துட்டு இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் நம்ம வந்து வீட்டிலையே வச்சு சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து எதுக்கு சுத்தமாக தேவையில்லாமல் அந்த பக்கம் போயிட்டு வந்துட்டு நல்லா இருக்காது, இங்கேயே ஏதாவது சமைச்சிக்கலாம் லைட்டாக போதில்ல அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு தான் நான் கொண்டு வந்தேன். நான் எங்கள் மாமியார் வந்து நான் சொன்ன உடனே ஈவினிங் எதுக்கு அந்த பக்கம் வர சொன்னாங்க. நான் வந்து வேணான்னு சொன்ன உடனே ஏன் அப்படிலாம் இல்லை, இங்கே வந்து தான் ஆகணும், இங்கே வந்து ஏன் அப்படி எல்லோரும் என்ன நினைப்பாங்க, சாப்பாடு அப்பா அப்புறமா மனசை கஷ்டப்படுவாங்க, ஏன் அந்த பக்கம் தனியாக சாப்பாடு செய்யணும்னு சொல்லி அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து இல்லை, நீங்கள் நான்வெஜ்லாம் செஞ்சுருப்பீங்க, எதுக்கு மறுபடியும் வந்து இது பண்ணணும், அதோட ரோட்டில் போயிட்டு வரது நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னதுக்கு அதெல்லாம் கிடையாது, வந்து தாகணும் அப்படின்னு சாப்பிட தனியாலாம் சாப்பாடு செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து மதியானம் அந்த பக்கம் போயிருந்தோம். அதுக்கப்புறம் வந்த அப்புறமா ஆக்சுவலாக மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புலாம் வச்சுருந்தாங்க. அவங்க வீட்டுக்காருக்கு அவங்க பையனுக்கெல்லாம் கொடுக்க. எங்கள் மாமனார் வந்து பாலும் இட்லியும் சாப்பிட்ருவாரு, எங்கள் மாமியாரும் அப்படியே சாப்பிட்ருவாங்க. நான் வந்து வெறும் இட்லி சூடாக இருக்கும் போதே 2 சாப்பிட்டுட்டேன், அவ்வளோதான். நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்த அப்புறமா ஹஸ்பண்ட் வேறு எதுவும் இல்லையா, பால் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பாலும் இட்லியும் சாப்பிட்ருவாங்கல்ல அப்படின்னு கேட்டாங்க. நானும் சரிக்கான்னு அதுக்கப்புறமா பாலையே பார்த்துட்டு இருந்தாங்க. கொஞ்சமாக தான் வச்சுருந்தாங்க போல். சரி இதுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு நான் வந்து வேணாங்க்கா பரவாயில்ல நீங்கள் வச்சுருங்க, வீட்டில் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இல்லை பரவாயில்ல கொஞ்சம் எடுத்துக்கன்னு சொன்னாங்க. இல்லை வேணாம், பாலில் எப்படி இட்லி சாப்பிட்றதே அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு ஸ்வீட்டு 5 இட்லி மட்டும் வாங்கிட்டு வந்தேன். ஒரு ஈவினிங் கஞ்சி சாதம் சாப்பிட்றதுனால எனக்கு போதும்னு சொன்னார். அதனால் கொஞ்சமாக வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். ராஜா ஃபஸ்ட் நாள் விலாகு இப்படி தான் இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.